ஒரு ஒரு ஆய்வா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தன்னை யாருன்னே தெரியாதவங்க, பாவம் அவங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை சொல்லி தப்பு இல்லை, உன் மனம் பண்ற மாதிரி. இப்ப நான் நல்லவனா இல்ல, நல்லவனா மாறினதுக்கு காரணம் நான் இல்ல, இறைவன் தடுத்து ஆட்கொண்டான், அதனால் நான் மாறப்பட்டேன். ஒருவேளை அவன் தடுத்து ஆட்கொள்ளலைன்னா நானும் மனிதன், இங்க நானும் உட்பட நல்லவன் ஒருவனா கூட நல்லவனா இருக்க முடியாது. நல்லவன் ஒரே ஒருத்தன், என்னையும் உட்பட சொல்றேன், ஒரே ஒருத்தனை கூட்டிட்டு வந்து காட்டுங்க, நல்லவன் எவனுமே இல்லை. அப்ப நல்லவனா ஒருத்தன் இருக்கணும்னா இறைவன் தடுத்து ஆட்கொண்டால் நல்லவனா மாறலாம். ஏன்னா இறைவன் தடுத்தானா மனம் வேலை செய்யாது, மனம் வேலை செய்யலைன்னா நீ நல்லவன், மனம் வேலை செஞ்சுச்சுன்னா நீ நல்லவனா இருக்க வாய்ப்பு. ஒரு நாள் இதுக்கு ஒரு யுகம் பிறக்கும். அந்த யுகத்துல இந்த எண்ணத்தை மொத்தமாக மாத்துறதுக்கு சொல்லி கொடுத்ததை மாத்த முடியாதுன்னு எல்லா ஞானியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது சொல்லி கொடுத்து, அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, சொல்லி கொடுத்து போதனை பண்ணி இந்த மாதிரி பேசி மனதை மாற்ற முடியாத மாதிரி இருக்கு, எண்ணத்தை கரெக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. ஒருத்தர் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும், இந்த பூனைக்கு இந்த யானைக்கு எவன்டா மணி கட்டுவான் அப்படின்னு காத்திருக்கும் போதுதான் ஒரு யுகம் பிறக்குது. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, உலகம் வேறு நான் வேற இல்ல அப்படின்னு சொல்லி அவர் எல்லா செயலையும் தன்னுள்ளே எரிச்சு அவர் என்ன பண்றாரு, ஒரு புது உலகம் இப்ப மாறும். இப்ப மனிதர்கள்ட்ட எண்ணம் இருக்குல்ல, மனதை நம்ம ஒழிக்க வேண்டாம், எண்ணமே புது எண்ணமாக வரும். புது பிராண்டு இப்பதான் உருவாக்கி கிடைச்சு அவன் புது சிந்தனையை சிந்திப்பான், புது தியானத்தை பண்ணுவான். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனதிலிருந்து விடுபடுவதற்கு, எண்ணம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் யுக மாற்றம், அதுதான் இனி வரும் காலத்துல அது நடக்கும். இப்ப எல்லா ஞானிகளும் மிக